அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் எனோவா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். எனது சமையல் வீடியோக்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றேன். இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. அத்துடன் அருகில் இருக்கும் பெல் பட்டினையும் தட்டி விடுங்கோ. அப்பொழுதுதான் நான் போடும் புதிய சமையல்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இன்று நான் உங்களுக்காக இலங்கையின் பாரம்பரிய எல்லோராலும் விரும்பப்படுகின்ற பனங்காய் பணியாரம் செய்து காட்டப் போகின்றேன். நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது, இங்கு எங்க பனம்பழம் கிடைக்கிறது என்று. அதனால்தான் நான் இன்று பனம்பழத்திற்கு பதிலாக மாம்பழம் போட்டு எப்படி பனங்காய் பணியாரம் செய்வது என்று செய்து காட்டப் போகின்றேன். நீங்கள் அதற்கு பனங்காய் பணியாரம் என்று பெயர் வைக்கலாம் அல்லது மாம்பழ பணியாரம் என்று பெயர் வைக்கலாம். இப்போ நாங்கள் இந்த பனங்காய் பணியாரம் அதாவது மாம்பழ பணியாரம் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ இங்கே இந்த மாம்பழ பணியாரம் செய்கிறதுக்கு அதாவது பனங்காய் பணியாரம் எப்படி நாங்கள் இலங்கையில் செய்கிறோமோ அதே போல் நாங்கள் இப்போ மாம்பழம் போட்டு மாம்பழ பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். இங்கே இந்த பனங்களிக்கு பதிலாக அதாவது பனம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் மாம்பழம் இருக்குது. மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நான் அவிச்ச அதாவது பிளேன் ஃப்ளவரை அவித்த கோதுமை மா அதாவது மைதா, அவித்த கோதுமை மா 1 கப்பு, அவிக்காத கோதுமை மா 1 கப்பு, ரெண்டும் ஒரு சம அளவு எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இதில் 1/2 கப்பு சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். நாங்கள் தேவையை பார்த்து சில வேளை மாம்பழம் இனிப்புன்னா உங்களுக்கு கணக்க தேவை வராது, தேவையை பார்த்து நாங்கள் போடுவோம். மற்றது ஒரு சிட்டியை உப்பு போட போகிறேன். மற்ற இதில் 3 நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது நீங்கள் ஊர்லேன்னு சொன்னால் இப்போ பனங்களி இருக்கும், ஒரு பனம்பழத்தை எடுத்து அந்த களியை நீங்கள் எடுத்து செய்யலாம். இங்கேயும் நீங்கள் இப்படி பனம்பழ களி இங்கே கடையெல்லாம் விற்கிது. நீங்கள் இந்த மாம்பழத்தை போடாமல் இந்த பனம்பழ களியை வேண்டியும் நான் செய்கிற முறையில் நீங்கள் செய்யலாம். இப்போ இது இல்லாதாக்கள் மாம்பழத்தை போட்டும் செய்யலாம்னு காட்டுறதுக்காகத்தான் நான் ஒரு வித்தியாசமாக மாம்பழத்தில் செய்து இன்றைக்கு பார்க்க போகிறேன். முதல்ல நாங்கள் இந்த மாம்பழத்தை தோல் எல்லாம் சீவி துண்டு துண்டாக வெட்டி இந்த மிக்சியில் போட்டு நான் அடிக்க போகிறேன். முதல்ல நான் மாம்பழத்தை வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன் ஒருக்கா. இப்போ தோலை சீவி நாங்கள் இதுக்கு வெட்டி போடுவோம். இப்போ மாம்பழம் நான் தோலெல்லாம் சீவிட்டேன். இப்போ இதுக்காக சின்ன சின்ன வெட்டி இதுக்காக போடுவோம். இப்போ இந்த மாம்பழத்தை நாங்கள் எல்லாம் வெட்டி போட்டுட்டோம். இப்போ ஒருக்கா தண்ணி ஒன்றும் விடாமலுக்கு நான் இதை அரைக்க போகிறேன். இப்போ நாங்கள் இதை மேங்கோவை மாம்பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம். இதை நான் இப்போ அளந்து பார்க்க போகிறேன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் பனங்காய் களியை நான் அளந்து பார்த்தோன்னா சரியாக 2 கப் இருக்குது. அப்போ 1 கப்பு கோதுமை மா அவிச்ச கோதுமை மாவும் 1 கப்பு அவிக்காத கோதுமை மாவுக்கும் இந்த 2 கப்பு பனங்காய் களின்னா மாம்பழ களி இருக்குது. இப்போ இதை என்ன செய்யணும்னு பார்ப்போம். அடுத்தது இப்போ நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த 2 கப்பு பனங்காய் களி அதாவது மாம்பழ களியை இந்த சட்டியில் போட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சீனியும் போட்டு நாங்கள் இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இப்போ நான் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் நான் விட இல்லை. இதை நான் ஒரு கொதி வரும் மட்டும் காய்ச்ச போகிறேன். இப்போ நான் இதில் ஒரு துளி உப்பு போட போகிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது கொஞ்சம் சூடாகிட்டது. நான் இதுக்குள்ள கொஞ்சம் அவிய காணாத மாதிரி இருக்கு. அப்போ இதை கழுவி ஒரு சொட்டு தண்ணி ஊற்றுறேன், ஒரு மேசக்கரண்டி அளவு தண்ணி. இப்போ இந்த மாம்பழத்தை நாங்கள் இதுக்குள்ள காய்ச்ச போட்டு ஒரு 3-4 நிமிஷம் ஆகிட்டது. இதை நான் இனி அடுப்பால் இருந்து இறக்கி இதை ஆற வைக்க போகிறேன். ஆறுன அப்புறம் தான் நாங்கள் மாக்குழைக்க போகிறோம். இப்போ நாங்கள் காய்ச்சி வச்ச இந்த மாம்பழ களி நல்லா ஆறிட்டுது. இப்போ நான் இதுக்குள்ள மாவை போட்டு இதுக்கு பிரட்ட போகிறேன். இதுக்குள்ள நாங்கள் 1 கப்பு அவிச்ச கோதுமை மாவும் 1 கப்பு அவிக்காத மாவும் எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் எனக்கு களி எல்லாம் காய்ச்சின பிறகு ஒரு 1.5 கப்பு களி தான் வந்தது. அப்போ நீங்கள் 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு களி என்ற விதத்தில் போடணும். அப்போ தான் கணக்காக இருக்கும். அப்போ இதால் நான் இப்போ இதில் கொஞ்சம் இதையும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஒரே இதாக போடாமலுக்கு. இப்போ நாங்கள் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம்.
இன்னும் கொஞ்சம் போடணுமெண்டா பார்த்து போடுவோம். ஏன்னா களி குறைவாக இருக்கிறபடியாக நான் கொஞ்சமாக தான் போட்டேன். நான் 4 மேசக்கரண்டி அவிச்ச மாவும் 4 மேசக்கரண்டி அவிக்காத மாவும் தான் போட்டேன் நான். ஏன்னா களி கொஞ்சமாக இருந்தபடியாக ஏன்னா தண்ணி நாங்கள் இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. மற்ற எந்த வாசத்துக்கு எந்த பொருளும் நாங்கள் போட போகிறதும் இல்லை. இந்த பனங்களி வாசம்தான் இதுக்கு. அப்போ இதுக்கு நாங்கள் இப்போ மாம்பழம் போட்டபடியே இந்த மாம்பழ வாசமே இதுக்கு போதும். இப்போ இதே காணும். என்னடா மிச்சமாக எனக்கு போட காணாது, களி காணாது. அப்போ 4 மேசக்கரண்டி நான் அவிச்ச மாவும் 4 மேசக்கரண்டி அவிக்காத மாவும் போட்டேன் நான். இந்த டைமில் நீங்கள் ஒருக்கா உப்பு இனிப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எண்ணெய் சட்டியை வச்சு நீங்கள் சுடணும். இந்த மாம்பழம் போட்ட இந்த மாக்கலவை ரெடி ஆயிட்டுது. இப்போ நான் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் சட்டியும் இங்கே சூடாகிட்டுது. இப்போ நாங்கள் இதை பொரிப்போம். தண்ணியில் வந்து கையை லேசாக கழுவி போட்டு சின்ன சின்னனா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ள வச்சு இந்த இதோட கையை இழுத்து மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்னனா தான் நான் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட இந்த மாம்பழ பணியாரம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த நீங்கள் இதுக்கு வந்து அடுப்பை கொஞ்சம் சிலோவில் தான் வச்சுருக்கணும். இல்லையாண்டா எரிஞ்சு போடும், வெளியில் கலர் வந்துடும், ஆனால் உள்ளுக்க வேகாமல் இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு தான் நீங்கள் இதை பொரிச்செடுக்கணும். இப்போ ஊர்லேன்னு சொன்னால் பனம்பழத்தை எடுத்து நல்லா பழுத்த பனம்பழத்தை எடுத்து அந்த பனம்பழத்தை நல்லா ஒரு 2-3 தரம் குத்தி போட்டு அதில் மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் முறிச்சு எடுத்து போட்டு பிறகு அந்த பனம்பழத்தில் இருக்கிற களியை எடுத்து தான் நான் முதல் இந்த மாம்பழத்தை காய்ச்சின மாதிரி சீனி போட்டு காய்ச்சின மாதிரி காய்ச்சி தான் இதை குழைப்பாங்க. இப்போ நாங்கள் அது இல்லாதபடியே நாங்கள் மாம்பழத்தில் செய்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழ பணியாரம் வந்து ரெடி ஆயிட்டுது. நான் இப்போ இதை வெளியில் எடுக்க போகிறேன். இதோ நமது பழைய காலத்து முன்னோர்கள் அடிக்கடி செய்கின்ற பனங்காய் பணியாரம். ஆனால் இது பனங்காய் பணியாரம் இல்லை, மாம்பழ பணியாரம். நாங்கள் பனங்காய் களி கிடைக்காத இடத்துல இருக்கிறதால நான் பனங்காய் களிக்கு பதிலாக, பனங்காய் களி எல்லாருக்கும் கிடைக்காது, அதால பனங்காய் களிக்கு பதிலாக மாம்பழம் போட்டு மாம்பழ பணியாரம் செய்திருக்கிறேன். ஆனால் மிகவும் சுவையாக இருக்கிறது. பனங்காய் பணியாரத்துக்கும் மாம்பழ பணியாரத்துக்கும் பெருசா வித்தியாசம் தெரியல. நாங்கள் அதை மிஸ் பண்ற நாங்கள் இதை இப்படி சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். மிகவும் சுவையாக இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளக்கையும் நல்லா இது பனங்காய் பணியாரத்துக்கு இருக்கிற கலர்லயே இருக்குது. இதை நீங்கள் நான் இப்ப அவிச்சம்மா அரைவாசி பச்சைம்மா அரைவாசி போட்டேன்னா இதுல நீங்கள் உங்களோட வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் இந்த செல் ரைசிங் ஃபிளவர்லையும் செய்தா மிகவும் நல்லா இருக்கும். நான் அதுலயும் செய்து சாப்பிட்டு பார்த்திருக்கிறேன். மிகவும் சுவையா இருக்கும். நீங்களும் இதை செய்து உங்களோட வீடுகளில் சாப்பிட்டு பாருங்க. இந்த நான் செய்த இந்த சமையல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அத்துடன் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு